ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா எஸ்பிபி சில்க்ஸ்க்கு தான் போகிறோம். சரி, நானும் என் ஃப்ரெண்டும் ஃப்ரீயாக இருந்தோம். சரி, அப்படியே ஒரு ரவுண்ட் போயிடலான்னு சொல்லிட்டு இன்ட்ரோவே அழகாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. வாங்க எஸ்பிபியில் எதுக்கு போனோம், என்னென்ன ஆஃபர் இருக்குங்களா பார்த்துடலாம். அழகாக இருந்தது இந்த பொம்மை. ஓகே, ஒரு க்யூட்டான ஒரு ஹைஃபை கொடுத்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் உள்ளே போயிட்டோம். நீங்களும் வாங்க எஸ்பிபிக்குள்ளேயும் போயிடலாம், நம்ம வீடியோக்குள்ளேயும் போயிடலாம். ஓகே, இங்கேருந்து ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்லேருந்து நாங்கள் கிளம்புறோம். அப்படியே உள்ளே போனால் முன்னாடியே மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போயிடலாம்னு சொல்லி பார்த்தா ஷாக்கிங்காக இருந்தது. விநாயகரை கும்பிட்டு சைடில் திரும்பி பார்த்தா ஜுவல்லரிக்கு வந்திருக்கோமா இல்லை துணி கடைக்கு வந்திருக்கோமான்னு எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு. பார்த்தா அவ்வளோ ஒரு இந்த இமிடேஷன் ஜுவல்லர்ஸ் எல்லாம் நிறைய டிசைனாக வெரைட்டியாக நம்ம கடைக்கே டஃப் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இந்த பேங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அட்ஜஸ்ட் மாதிரி தான் போட்டுக்கலாம், அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். பட் நம்ம கைக்கு இதெல்லாம் பத்தாது. சூப்பராக இருந்தது டிசைனு எல்லாமே. நம்ம இந்த குந்தன் ஸ்டோன் வச்சு பேங்கிள் பண்ணுவோம்ல, சில்க் த்ரெட் பேங்கிள், கிட்டத்தட்ட அந்த மாடல் மாதிரியே இருந்தது. நீங்கள் இன்னும் என்னோட அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோஸ்ல எல்லாம் நிறைய இருக்கும், அதுவும் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம சேனலை மறக்காம நீங்க. அப்புறம் அந்த பேங்கில் எல்லாம் 115 தான் சொன்னாங்க. இந்த தாலி முகப்பு கொடியில இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற அந்த டெம்பிள் இது டிசைனா உருண்டை சதுரம் ஸ்கொயர் அது எல்லாமே 300 சொன்னாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சு 450க்கு. பட் அந்த இது ஸ்டோன் எல்லாம் செம்ம சூப்பராக கிளிட்டராக இருந்தது. அப்புறம் நம்ம எதுதான் முன்னாடி வச்சாலும் உள்ள எது இருக்குதோ அதுதான் அழகா இருக்கு, கொண்டாங்க அதை எடுத்து பார்க்கலாம்னு சொல்லுவோம். இந்த காயின் வச்ச பேங்கில் எல்லாம் 4 பீஸே 200 தான். எனக்கு என்னவோ அஃபோர்டபுளாக தான் தெரியுது. அப்புறம் இதுக்கு 6 மந்த் கேரண்டின்னு சொன்னாங்க. பார்த்தா அந்த பொண்ணு மெஹந்தி போட்டு வந்தது ஃப்ரீன்னு நினைச்சேன். அக்கா 350 ருபீஸ் கார்டுன்னு சொன்னாங்க. ஒரு ஃபுல் ஹேண்டுக்கு போட்டிருந்தாங்க, 350 ருபீஸ் தான். பட் அழகா போட்டிருந்தாங்க. நாங்களும் மெஹந்தி எல்லாம் போடுவோம், பட் என்னதான் இருந்தாலும் அந்த நார்த் இந்தியன் போடுற அளவுக்கு ஸ்பீடு டிசைன் நம்மளுக்கு வராதே. பார்த்துட்டு நம்ம என்ன வாங்கவா போறோம், சரி வா உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும். கீழே ஃபுல்லா சாரி செக்ஷன் தான், நம்ம அதுக்கு வரல. அப்புறம் மறுபடியும் ரைட்ல பார்த்தா ஐயோ அங்க ரோல்டு கோல்டுன்னா இங்க இந்த கொரியன் இது எல்லாம் ஜுவல்லரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அது இந்த கியூட்டா 2 அக்கா தங்கச்சிங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு செம்ம அலப்பற பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மம்மி அது நல்லா இருக்கு, இது வாங்குங்க, இது நல்லா இருக்கு, அது வாங்குங்கன்னு சொல்லிட்டு ஜும்காஸ் எல்லாம் செம்ம சூப்பரா. இந்த ஆக்சடைஸ் தான் எல்லாமே ஸ்டோனு எல்லாமே சூப்பரா இருந்தது. பாருங்க, ஜும்காஸ் எல்லாம் சைஸ் வரைய வச்சிருந்தாங்க. செம்ம அழகு ரொம்ப ஆசை அந்த பொண்ணுக்கு, ரொம்ப வச்சு பார்த்துக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தா இங்கேயும் தாலி முகப்போட தாலி கொடிகளா இருக்குது. பொட்டு பேங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்ல ஜிகுன்னு நல்ல கிராண்டா ஃபங்க்ஷன் வேர் பார்ட்டி வேர் மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த இது ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் வேணி அது இருந்தது. அப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரி நம்ம இதுக்கு வரல, வந்து சாட்டர்டே வேணா ஆஃபர் போட்டுருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு போனோம். பாருங்க இந்த ஸ்டெட் எல்லாம் கொரியன் ஸ்டெட் தான், பட்டர்ஃபிளையோட 3 செட்டு 100 ருபீஸ் தான். அட தம்பி, இது நீ சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க. அப்புறம் நம்ம தான் ஐடியா டிப்போ வச்சே, இங்க பாரு மேல எழுதி விட்டுது 3 செட்டு 100 ருபீஸ் சொல்லி எல்லாம் ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கோம். நல்லா இருந்தது, அழகழகா கலர்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் நம்ம எப்போ போல 3 எடுத்து வச்சுட்டு வந்தோம். அவங்களும் நம்மளை நம்பி எடுத்து வச்சுட்டு வர்றப்பெல்லாம் ரிட்டர்ன் வர்றப்ப எடுத்து காமிச்சாங்க. அக்கா நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா இதோ வந்துடுறேன், போய் பார்த்துட்டு வந்துடுறேன், குர்த்திஸ் பார்த்துட்டு வந்துடுறேன், எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். நாங்கள் குர்த்திஸ் எல்லாம் வந்து செகண்ட் ஃப்ளோர்னு சொன்னாங்களா, ஓகே லிஃப்ட்ல வந்துச்சு, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டோம். எஸ்பிபி நல்லா இருக்கும். நாங்கள் கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலும் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல எஸ்பிபி இருக்கு, சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு, அப்புறம் சென்னை சில்க்ஸ் இருக்கு, கணபதி சில்க்ஸ் இருக்கு, போத்தி சில்க் இந்த சுடிதார் செக்ஷன், குர்த்தி செக்ஷன் உள்ள போயிட்டோம். அப்புறம் பார்த்தா நாங்கள் நினைச்சோம் எல்லாமே ஆஃபர்ல இருக்குங்க. பட் இந்த கவுண்டர் டாப் மட்டும்தான் ஆஃபர்னு சொன்னாங்க. 150 ருபீஸ் எது எடுத்தாலும் சொல்லிட்டு இங்க இருக்கிறதெல்லாம் எல் எக்ஸ்எல்னு சொன்னாங்க. சரி நம்மளுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் இல்லையா, பட் நார்மலான
குர்த்தியா இருக்கு. நாங்க போறதுக்கு முன்னாடி நல்ல கூட்டமா இருந்ததுன்னு சொன்னாங்க. சாட்டர்டே சண்டேன்னு சொன்னாங்க. சாட்டர்டே வந்து குர்த்திக்கு 5 to 7 o'clock வரைக்கும், அப்புறம் சண்டே வந்து சாரீஸ்க்குன்னு சொன்னாங்க. பட் எல்லாமே கிடையாது, அந்த ஒரு லைன் மட்டும்தான். இதெல்லாம் ரெட் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் சொல்லி கேள்விப்பட்டு போனோம். பட் இதெல்லாம் இதுல டெய்லி இந்த ஆக்சுவலா நாங்க போனது ஃப்ரெண்டோட பொண்ணு அக்ஷயாக்கு. சரி காலேஜ் போறதுக்கெல்லாம் குர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்துட்டு போனோம். பரவாயில்லதான், பட் ரொம்ப வெரைட்டி கம்மியா வச்சிருந்தாங்க. மற்றதெல்லாம் எப்போ போல யூஸ்வல் ரேட்டா இருந்தது. இது வந்து ஒரே பேட்டர்ன், நார்மல் ரயான்ல நார்மலா டெய்லி யூஸ்க்கு ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கெல்லாம் போகிற மாதிரி எந்த டிசைனு எதுவும் என்ன சொல்றது கிராண்டா இருக்காது. ரெகுலரான குர்த்தியா தான் இருக்கும். அதுல கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. பட் நம்ம இதுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்காக போகல. அப்புறம் எப்போ சொல்றதுதான், இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. நாங்க சும்மா வீக்கெண்ட்காக அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரலாம், காலேஜ் திறக்கிறதுக்கு முன்னாடி ஜாலியா போயிட்டு வந்துடலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாக்கி அதுக்காக அப்படியே போயிட்டு நம்ம சும்மா வருவோமா வீடியோ எடுத்துட்டு தானே. அந்த டிஷ்யூ இப்ப வந்திருக்கிற டிஷ்யூ மெட்டீரியல் ஆர்கன்ஸால எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. 900, 850, 1000 மேல, அதாவது ரேஞ்ச் அதிகமாக கொஞ்சம் வெரைட்டி நல்லா இருக்கு. அதாவது ஃப்ரீ ஃப்ளோடா இருக்கும், ஸ்லீவ், பெல் ஸ்லீவ், பட்டர்ஃப்ளை ஸ்லீவ், இந்த மாதிரி ஃப்ராக் டைப் எல்லாம் அந்த மாதிரி ரேஞ்சு கூட உங்களுக்கு வெரைட்டி கூடும். நிறைய இருக்கு. பீஸ் வந்து லாட் ஆஃப் வச்சிருக்காங்க. கொஞ்சம் மட்டும் இல்லை, நிறைய வச்சிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, சுடி மெட்டீரியல்ஸ். அப்புறம் நாங்க நிறைய செக்ஷனுக்கு போகவே இல்லை, வெறும் குர்த்திக்கு மட்டும்தான் போனோம். அதுவுமே அளவா பார்த்துட்டு, ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடையாது. நம்ம கடையில இருந்தே ஒரு 2 hours மட்டும்தான் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது நல்லா இருந்தது. 850 சம்திங் தான், பட் ஃப்ரீ ஃப்ளோடா நல்ல ஒரு ஃபைன் ஜார்ஜெட்டா இருந்தது. குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது, டிசைனும் நல்லாவே இருந்தது. நிறைய ரேஞ்ச் ஆஃப் செட் எல்லாம் வச்சிருந்தாங்க, குர்த்தி செட்ஸ். அப்புறம் இந்த செக்ஷனும் ஆஃபர்ல 50% நினைக்கிறேன். ஐ திங்க் நான் ரொம்ப டீப்பா உள்ள போய் பார்க்கல. பட் நல்லா இருந்தது, செம்ம கிராண்டா. 2000, 3000க்கு நல்ல ஒரு பிரைடல் குர்த்தி மாதிரி ஃபுல் ஃப்ராக் மாதிரி இருந்தது. இதெல்லாம் வெல்வெட்டு, செம்ம ஒர்க். 2000 or 3000 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது. பட் ஒர்த்துன்னு சொல்லுவேன். நல்லா உங்களுக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா தாராளமா எடுக்கலாம். கலர் நிறைய வச்சிருந்தாங்க, வெரைட்டிஸ், மெட்டீரியல், நெட்டு, ஜார்ஜெட்டு, வெல்வெட்டு, இதெல்லாம் 29, அதாவது 3000 அந்த ரேஞ்ச். அதோட ஒரிஜினல் பிரைஸ் எல்லாம் வந்து 5-6K அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா இருந்தது, செம்மையா இருந்தது. பிரைடலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு கிராண்டா இருந்தது. இது நார்மலா இருந்தது, பட் ரேட்டும் நார்மலாவே இருந்தது. சரி இது ஒன்று எடுக்கலாம்னு தான் பார்த்தோம். பட் சைஸ் வந்து செட் ஆகாது, ஹைட்டு ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அழகழகா இருந்தது, கலர்ஃபுல்லா இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது. அப்புறம் நார்மலா இந்த மிடி செட் மாதிரி, லெஹங்கா செட் எல்லாமும் பார்த்தோம். சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்ததுக்கே பாருங்களேன் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இன்னும் டீப்பா போய் ஒன்றுன்னா பார்த்துருந்தா இன்னொரு டைம் ஆயிருக்கும். பாருங்க, இது செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் அந்த தம்பி எடுத்து விரிச்சு காமி சொல்லிட்டு அந்த ஃப்ராக் ஓப்பன் பண்ணி காமிச்சு, அப்படி செம்ம சூப்பராக இருந்தது. லைனிங் எல்லாம் சாட்டினோட, இதெல்லாம் நெட்டடு, அப்புறம் இதெல்லாம் ஆர்கன்ஸா, டிஷ்யூ, அதில் ஒர்க்கு, பிளைனு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு வந்துட்டோம். இங்கே செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் 400, பிலோ 400, பிலோ 500 அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இது பாருங்களேன், 4 பீஸ் 1000 சொல்லி போட்டிருந்தாங்க. கிரேப்பு, இந்த ஜார்ஜெட்லாம் பார்க்கறதுக்கு சாரி மாதிரி தான் இருக்கு. பட் 3 பீஸ் செட், அதாவது துப்பட்டா, பேண்ட்டு, டாப் மெட்டீரியல் இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி நல்லாவே இருந்தது. பட் பார்க்கறதுக்கு சாரி மாதிரியே இருந்தது. டெய்லி யூஸ்க்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி பழகிறவங்களுக்கு டெய்லி யூஸ்க்கெல்லாம் இது யூஸ் ஆகும் கண்டிப்பா. நிறைய இந்த பேக்கேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. 3 பீஸ் 1000, 4 பீஸ் 1000 அந்த மாதிரி எல்லாம் பாருங்க. இதெல்லாம் 2 பீஸ் வந்து 848, சிங்கிளா எடுத்தா 470. நம்ம டபுள் பீஸா எடுக்கிறப்போ உங்களுக்கு 100 rupees பக்கமா. காட்டன் வச்சிருக்காங்க, ரயான் வச்சிருக்காங்க. அப்புறம் இது இன்னும் ஒரு பிங்க் பிரியறவங்க, அதனால பிங்க் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த செட்டு தாங்க நான் சொன்னது.
3 டாப் சிங்கிள் பேண்ட் சிங்கிள் துப்பட்டா. ஆஃபர் பிரைஸ் மாதிரி 1200க்கு, அதாவது ஒரு செட் எடுக்கிறப்ப 400 சம்திங் அப்படிதான் வரும். பட் பேண்ட்டும் ஷாலும் துப்பட்டாவும் ஒரே இதுதான் வரும், ஒரு பீஸ் தான் வரும். அதுக்கு நம்ம 3 டாப் மாத்தி போட்டுக்கிற மாதிரி கான்ட்ராஸ்டா 3 விதமா இருக்கும். ஒன்னு சில்க் காட்டன், ஒன்னு அர்கான்சா, அப்புறம் இன்னொன்னு நார்மல் காட்டன்ல நெக் டிசைன் வச்சு கொடுத்துருவாங்க. லெகின் துப்பட்டா எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதே ஒரு நல்ல ஒரு ஆஃபர் மாதிரி தெரியுது. 3 விதமா இருக்குது. பேண்ட்டும் துப்பட்டாவும் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. செம்ம சூப்பர். இதே ரேஞ்சில் நிறைய வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரேட்டும் கூட குறைய வேற வெரைட்டி எல்லாம் வச்சு, அதாவது ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு மாதிரி. இது பாருங்க, டபுள் ஷேடு சில்க் காட்டன் மெட்டீரியல். இதுலயும் ஒரு ஆர்கன்ஸா வச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. செம்ம சூப்பர் இல்ல இது, நல்லா இருந்தது. அப்புறம் இந்த மெட்டீரியல்ல மட்டும் இல்ல, காட்டன்ல வச்சிருந்தாங்க இதே டைப்ல, அதாவது 3 டாப் சிங்கிள் பேண்ட் சிங்கிள் துப்பட்டா. 2 பீஸ் இருக்கிற மாதிரியும் வச்சிருக்காங்க. 3 பீஸ் எடுக்க முடியலன்னா 2 டாப் ஒரு பேண்ட் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாமே சேம் கலர் கூட இல்ல, மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ற மாதிரி நல்ல கான்ட்ராஸ்ட் கலர். இது சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு ரா சில்க்ல பிலோ 900, நல்ல ஷைனிங்கா துப்பட்டால நல்லா ஃபுல் லெங்க்தியா செம்ம சூப்பரா இருந்தது. இது பாத்துட்டு வந்தோம். இந்த பக்கம் வந்தா காட்டன்ல இருக்குது. இதுவும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ற மாதிரி. இதுலயும் ஒரு டிஷ்யூ மெட்டீரியல் இருக்கு, ஒரு சில்க் காட்டன் இருக்கு, ஒரு பியூர் காட்டன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் வைஸா வச்சிருந்தாங்க, ஒரே ரேஞ்சில் இல்லாம. அப்புறம் நம்ம நிறைய ரவுண்ட் பண்ண முடியல, என்னன்னா இதுக்கே டைம் இழுத்துருச்சு இல்லையா, அதனால அப்புறம் நிறைய மெட்டீரியல் செட்டுக்கு வச்சிருக்காங்க. சாபா நல்லா இருந்தது, நிறைய வெரைட்டியா இருந்தது. அப்புறம் பாருங்க, இதெல்லாமும் அதாவது சிங்கிள் பீஸ் எடுத்தா ஒரு ரேட்டு, 3 பீஸ் செட்டா எடுத்தோம்னா வேற ரேட், அந்த மாதிரி. இதெல்லாம் ரெடிமேடு. சரி, போனதுக்காக குர்த்தி தான் எடுக்கல, போட்டோ வாட்சி எடுத்துட்டு போன எல்லாத்துலயும் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டோம். சூப்பரா இருக்குல்ல இது. அப்படியே கீழே போனா கடை ஓபன் பண்ண புதுசுல மம்மூச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. இதே இடத்துல எடுத்திருப்போம், அதுதான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அப்புறம் பாருங்க, இங்க வந்து எப்பவுமே 1000 ருபீஸ்க்கு மேல எடுத்தா உங்களுக்கு ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் நிறைய பாத்திரம் பண்டம்லாம் இங்கே எஸ்பிபியில் வாங்கினதா சேர்த்து வச்சிருக்கோம். அப்புறம் அப்படியே கீழே வந்தா மறுபடியும் அதே கொரியன் ஸ்டெட்டுக்கெல்லாம் வந்துருக்கோம். மறுபடியும் இங்கே வந்துட்டோம். பார்த்துக்கிட்டு நம்ம பார்வை ஃபுல்லாக சாரீஸ் வச்சு. அப்புறம் இதெல்லாம் 385, 395, 400. அப்புறம் காட்டன் சாரீஸ் எல்லாம் 200க்கு, 199க்கு இதெல்லாம் போட்டுருக்காங்க. அப்புறம் நாளைக்கு என்ன ஆஃபர்னு கேட்டுட்டு வந்திருக்கோம், அதாவது சண்டே. இன்னைக்கு சொல்ல இது நேற்று எடுத்த வீடியோ. அப்புறம் பார்த்தா 100 ருபீஸ்க்கு சாரீ. நாங்கள் அப்புறம் நம்மளால எல்லாம் போவே முடியாதுங்க, இதுக்கே என்னால் முடியல. வீட்டில் உதச்சிடுவாங்க, எங்க ஆஃபர் போட்டாலும் ஓடிடுவியான்னு சொல்லிட்டு இந்த சாரி எல்லாம் 700, 600க்கு இருந்தது. இதான் ஓவராலா எஸ்பிபி கூட சாரி செக்ஷன் பாருங்க. இதுதான் 199க்கு, பரவாயில்லையா தான் இருந்தது. இதுலயே நிறைய வச்சிருந்தாங்க. அந்த ட்ரே ஃபுல்லாவே அதுதான், அந்த ஃபுல்லாவே பாருங்க, நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நேற்று நல்ல நாள் போல நிறைய உப்பு ஜவுளி எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாமும் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அப் பாருங்க. இந்த சாரி எல்லாம் நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் இந்த இது மாதிரி சாரி ஜூட் மாதிரி இருக்கும், லைட்டா காட்டன் மிக்சர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இது நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லா நிறைய வெரைட்டி. அதாவது ஹேங்கர்லயும் நிறைய போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இதுலயும் எடுத்து நிறைய போட்டிருப்பாங்க. நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதா. ஹேங்கர்லயும் நிறைய இருக்கு, கிரேப் சில்க், பூனம், ஜார்ஜெட்டு, அப்புறம் ஃபேன்சி. நம்ம போனது கொஞ்சம் தான் அதுல. அப்புறம் இந்த மெட்டீரியல் நல்லா இருந்தது. 180 ருபீஸ் தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் போடுவோம் சண்டே. ஆனால் 100 ருபீஸ்க்கு. பட் பிளவுஸ் இருக்காது, நீங்கள் தனியாக தான் செப்பரேட்டாக பிளவுஸ் எடுத்துக்கணும். நான் கூட நினச்சேன், அடடா போய் எடுத்தோம்னா நம்ம சுடி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அம்பர்லா 530 இருந்தால் போதுமே, நம்ம ஒரு அழகான ஒரு அம்பர்லா ஸ்டிச் பண்ணிக்கலாமே நினைச்சேன். பட் போறதுக்கு டைம் இல்லை. பாருங்க, இதெல்லாம் செம்ம 180 ருபீஸ் தான். அப்படி சும்மாங்கெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மேட்சிங்கான பிளவுஸ் தேவையே இல்லை. பிளவுஸ் எல்லாம் தேவையில்லை. அவங்க இந்த அம்பர் 2x2 அந்த மாதிரி பிளைன் பிளவுஸ் போடுறவங்களுக்குலாம் இது சூப்பர். 180 ருபீஸ்லாம் இது கண்டிப்பா வர்த்துனே சொல்லுவேன். பட் லென்த் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல. பாக்குறது கிரிஞ்சு பண்ணாதீங்கம்மாங்கிற மம்மூ. கலர்ஃபுல்லா நிறைய இருக்குங்க. இதே மாதிரி ஹேங்கர்லயும் நிறைய இருக்கும். அதுலயும் நான் போடுற வீடியோ எப்பவும் போல பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டன் அழுத்திடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் பேக் டு கொரியன் ஸ்டெட்டுங்கிற மாதிரி எனக்காக அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அக்கா, நீங்க எடுத்து வச்சுட்டு போனீங்கல்ல, தம்பி என்னை பத்தி உனக்கு தெரியல, நான் எடுத்து மட்டும்தான் வச்சுட்டு போவேன், வாங்கவெல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு மறுபடியும் உனக்கு நான் ஃப்ரீ ப்ரமோஷன் இது உன் கடையை ஃப்ரீ ப்ரமோட் பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்தது. பட் அழகழகா இருந்தது. 150, 180க்கெல்லாம். இங்கேயும் முகப்பு செயின் வச்சிருக்காங்க. அப்புறம் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த பீடு பிரேஸ்லெட் 30 ருபீஸ் தான்.
செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் நம்ம ட்ரை பண்ணால் நம்ம கைக்கெல்லாம் இது பத்தாது, நிறைய வச்சுருந்தாங்க குட்டி குட்டியாக. சரி போதும் இதோட அப்படி சொல்லிட்டு பேங்கிள் எல்லாம் செம்மைங்க glitter-ஆ இருந்தது, சில்க் த்ரெட் பேங்கிள் எல்லாம். அப்புறம் இப்படி வந்துட்டோம். வந்தால் விநாயகர் பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட்டில் போடணும். நம்ம கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி நம்மளுக்கு saree ஜுவல்லரி எல்லாம் பார்த்தோன்னே சாரி ஜுவல்ஸுன்னு சொல்லிட்டு ஓடிட்டோம், விநாயகரை கூட கவனிக்காமல். காசெல்லாம் சூப்பராக இருந்தது 350க்கு. அதான் இந்த தம்பி தான் வந்து கேரண்டியோடு இருக்குங்கக்கா இது சொன்னால். அப்படி பாருங்கள், லாங் நெக்லஸ், ஹாரம், பேங்கிள்ஸ் செம்ம வர்த்துன்னு நான் சொல்லுவேன். நல்லா 4 செட்டு இருக்கிறது 200 தான். நல்லா ப்ராடாக இருக்குது, திக்காக. 6 month வாரண்டின்னு சொன்னால் அப்படி, பட் தெரியல, நம்மளாம் வாங்கலை, பார்த்துட்டு மட்டும்தான் வந்தது. ஃப்ரெண்டு வாங்குறேன்னு சொல்லியிருக்கா, அடுத்த தடவை போனால் வாங்கலாக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. சூப்பராக இருக்குல்ல, நல்லா கருகமணி மாலை, அப்புறம் கிறிஸ்டல் பிளாக் பீடெல்லாம் நம்ம கடையிலேயே செஞ்சு நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம். நம்மளோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு ஸ்ரீ விஜயலட்சுமி ஜுவல்லர்ஸ் CBE அப்படிங்கிற சேனல் ஒன்று இருக்குது. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடிக்கடி ஜுவல் டிசைன்ஸ் எல்லாம் வரும் அதில், அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அந்த சேனலையும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் பட்டனையும் அழுத்திக்கோங்க, அப்புறம் லைக்கும் பண்ணிவிடுங்க மறக்காமல். பாருங்கள், அப்போது நம்மளுக்கு அடங்காது இல்லையா, அதனால் போட்டு பார்த்துட்டு செம்ம சூப்பராக இருந்தது. இது நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அழகாக இருக்கும் காலேஜ் பிள்ளைங்களுக்கெல்லாம். பாருங்கள், நான் சொன்னல உப்பு ஜவுளி மாத்துறாங்க சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். போதும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு. பாருங்களே, இந்த டிசைன் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம், அந்த டிசைன் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம், நல்லா சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகே, அந்த தம்பிக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு பாய்ன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் சும்மா வெளியே வருவோமா, அது எப்படி நம்மளோட ஷாப்பிங் முடியும்? நம்மளோட ஷாப்பிங் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. இந்த ஸ்டோன் ஸ்டெட்டெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க, அழகழகாக இருந்தது. நல்லா ஸ்வீட்டு வெயிட்டாக இருக்கிறது எல்லாமே வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இன்னும் உள்ளேருந்து பாக்ஸ்லேருந்தெல்லாம் இது பாருங்க, 100 rupeesலேருந்து ஒரு ஸ்டெட்டெல்லாம் நல்லா கிளிப் பாருங்கள், 300, 150 இதெல்லாம் நெக்லஸ், ஹாரம். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. பாருங்களேன், இந்த வங்கி டைப்பில் இருக்கிற மோதிரம்லாம் இருக்கும்ல, நெலி மோதிரம்னு சொல்லுவோம், இதெல்லாம் இருந்தது. ட்ரெண்டிங்காக இருக்கிற மோதிரமும் இருந்தது. அப்புறம் வெளியே வந்தால் இது என்னடா புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா காபி 2.0 அவங்களோட காஃபி இதெல்லாம் இருந்தது. சரி சொல்லிட்டு ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டோம். காபி கடையில் போய் நாங்கள் டீயும் சமோசாவும் சாப்பிட்டு இதோட முடிச்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய், சியர்ஸ்.